இழுத்துட்டு வாங்கடா அவளை. எங்க போயிட்டா? கங்கா, 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 கங்கா. ராஜசேகர், உன் பையன் இந்த இடத்துக்கு வரக்கூடாது. அவனை தடுத்து நிறுத்து. அவன் ரொம்ப இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்தா அவனுக்கும் ஆபத்தாயிடும். கங்கா, ஹலோ அப்பா. அருண், அருண் எங்க இருக்கப்பா? என்னப்பா ஆச்சு? என்னன்னு தெரியலப்பா, திடீர்னு நெஞ்சு வலிக்குது. டாக்டரை பார்க்க போறேன், சீக்கிரம் வந்துருப்பா. ஐயோ, நான் சீக்கிரம் வந்துடுறேப்பா. கங்கா கோயிலுக்கு வந்திருக்கா, நான் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். கங்கா இப்பதான் எனக்கு போன் பண்ணி பேசுனா. கிளம்பிட்டதா சொன்னால. அவ கிளம்பிட்டாளா? சரி, நான் வந்துடுறேன்ப்பா. அருண் இங்க இருந்து போயிடுவான். உன்னை கொல்ல பல தடவை முயற்சி பண்ணியும் நீ தப்பிச்சிட்ட. ஆனா இந்த தடவை மாட்டிக்கிட்ட. உங்களையே காட்டி கொடுக்க பாக்குறியா? அடிக்கடா அவளை. இவ்வளவு நீங்க பண்ற சித்திரவதையில நந்தினி தானே இங்க வரணும். இவ எப்படி பாசத்துக்கு கட்டுப்பட்டவளோ அதே மாதிரி நந்தினி பக்திக்கு கட்டுப்பட்டவ. இவளை அடிக்கிற அடியில நந்தினி இங்க வரணும்டா. ஐயா, கங்கா ஆபத்துல இருக்கா. நான் போய் காப்பாத்தியே ஆகணும். சத்தியத்தை திரும்பி வாங்கிக்கங்க. நீ எத்தனை தடவை கேட்டாலும் நான் சத்தியத்தை திரும்ப வாங்க முடியாது. நீ கங்காவை பத்தி நினைக்காம உங்க அம்மா பார்வதியோட லட்சியத்தை பத்தி மட்டும் நினை. எனக்கு நம்ம லட்சியம் பெருசுதா. ஆனா அதே சமயத்துல கங்காவையும் விட்டு கொடுக்க முடியாது. புத்துல இருந்த என்ன ரத்தத்தை கொடுத்து வெளியில கொண்டு வந்தவ கங்கா. நீங்க எனக்கு கொடுத்த கடமையை செய்ய அவ உடம்புல இடம் கொடுத்ததும் கங்கா. இப்போ அந்த கங்கா ஆபத்துல இருக்கும் போது என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் அவளை காப்பாத்தியே ஆகணும்.
ஐயா என்கிட்ட வாங்கின சத்தியம் குறுக்கடிக்குது. நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? என் மனசு துடிச்சுக்கிட்டு இருந்தோம், நீங்க அமைதியா இருக்கிறது நியாயமா? சாமி, பாசமா வளர்த்த புள்ள வலி தாங்க மாட்டா. எரிச்சிடாம புதைச்சிருக்க. இல்லைங்க, உங்களை நம்பின எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க. காய விடுறோம், ஆனா நந்தினியை ஏமாத்த முடியாது. உங்களுக்காக பிராயச்சித்தம் தேடி நினைச்ச ஏன் உயிரை வேணா நீங்க எடுக்கலாம். ஆனா நந்தினியை உங்களால எதுவுமே பண்ண முடியாது. வர பௌர்ணமி அன்னைக்கு நந்தினி பெண் ரூபத்துல வந்து நாக கன்னியா உங்களை தேடி வருவா. கால சக்கரங்களை அதுக்குள்ள வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இல்லன்னா நந்தினி உங்களை பழி வாங்காம விட மாட்டா. நந்தினி பௌர்ணமி அன்னைக்கு என்ன வர்றது? அவளை இப்பவே நான் வர வைக்கிறேன். போக்குறியா? அந்த மரத்துல இவளை கட்டி வைங்க. வாடே, எடுத்துட்டு வாங்கடா. கங்காவை காப்பாத்த நந்தினி நிச்சயம் அங்க வருவா. அந்த நந்தினிய ஞான் கட்டுறேன். கட்டுடாங்கள கட்டு. இறுக்கி கட்ட. அம்மா, ஆவேசம் எனக்கு புரியுது, ஆனா அந்த பாவிங்க பண்ற சூழ்ச்சி உனக்கு புரியல. அவங்க இவ்வளவு தூரம் ஏற்பாடு பண்றதே ஒன்ன வர வைக்கத்தான். அவங்களோட அந்த மாய வலையில சிக்கிடாத. என்னோட கங்கா இப்ப ஆபத்துல இருக்கா. என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் கங்காவை காப்பாத்த போயே ஆகணும். தர்மத்தை காப்பாத்த வேண்டிய இடத்துல நீ இருக்க. கங்காவுக்கு அவளை காப்பாத்திக்க தெரியும். நீ ஆத்திரப்படாம கொஞ்சம் பொறுமையா இரு. கங்கா இவ்வளவு பெரிய ஆபத்துல இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. என்னம்மா நீங்களும் புரிஞ்சுக்காம பேசுறீங்க? கங்கா எருக்குள்ள இருக்கிற பழி வாங்கணுங்கிற வெறி போகணுங்கிறதுக்காக தானே அவ அந்த அயோக்கியங்க கிட்ட மாட்டிக்கிட்டா. அதுக்கு ஒரு வகையில நீங்களும் தானே காரணம். நீங்க கங்கா கிட்ட உண்மையை சொல்ல போய் தானே அவ இவ்வளவு தூரத்துக்கு போயிருக்கா. நீங்களே அவளை பிரச்சனையில மாட்டி விட்டுட்டு காப்பாத்த போக கூடாதுன்னு சொல்றீங்க. கங்கா கிட்ட உண்மையை சொல்லி ராஜசேகர் கிட்ட நீதி கேளுன்னு நான் சொல்லல. திருடு போன கால சக்கரங்களை திரும்ப கொண்டு போய் வைன்னு நான் கேட்கல. நான் போகாம இருக்கேன். நீங்களாவது அவளை காப்பாத்துங்க. பார்வதிபுரத்துல நான் கால் வைக்கணும்னா அந்த கால சக்கரங்களை நீ மீட்டெடுக்கணும். கால சக்கரங்கள் கைக்கு வராம அந்த காட்டம்மன் கோயில் மண்ல கால வைக்க மாட்டேன். கங்கா நாகமாவே
கதின்னு வாழ்ந்தவன், நாகம்மா மேல கள்ளக்கபடம் இல்லாத பக்தியை வச்சிருந்தவன், காட்டு அம்மனுக்காக உயிரை விட்டு கால சக்கரங்களால கண்ணு பொண்ணுங்களுக்கு சொரிக்கு சமமானவ கங்கா. அவ சாக கூடாது. மயங்கி விழுந்துட்டான்னு விட்டுடாதீங்க. அவளை துடிக்க விட்டுட்டே இருக்கணும். கங்கா துடிச்சாதான் அந்த நந்தினி துடிப்பா. கங்கா கதர்னாதா நந்தினி இங்க வருவா. இவளை கதற விடுங்க. நந்தினி இங்க வரணும். பாரு, பாம்பாய் திரியும் நந்தினியை இங்க வரவை. இதுக்கு மேல நான் யார் பேச்சையும் கேட்கறதா இல்ல. நான் கங்காவை காப்பாத்த போயே ஆகணும். நந்தினி போகாத. அவளை தடுக்காத முனியப்பா. நீ போட்ட சத்தியத்தை திரும்ப வாங்கிக்கோ. சரிம்மா, சத்தியத்தை நான் திரும்பி வாங்கிட்டேன். நீ போ நந்தினி. நான் செத்தாலும் நீங்க வரக்கூடாது நந்தினி. இது என் மேல சத்தியம். நந்தினி வராத. நந்தினி எனக்காக வந்து இந்த பாவிய கிட்ட மாட்டிக்காத. நந்தினி வசிய வசிய என்ன கண்டம் துண்டமா வெட்டி போட்டாலும் நான் இருக்கிற பக்கம் திரும்பி கூட பார்க்காத நந்தினி. நீ எங்க இருக்கியோ அங்கே இருக்கணும். உங்க அம்மா பார்வதி சாவுக்கு நியாயம் கேட்கணும். காட்டம்மன் கோவில்ல நீதி வாழணும். அதுக்கு பௌர்ணமி அன்னைக்கு உனக்கு பெண் உருவம் கிடைக்கணும். நந்தினி வசிய வசிய நீ நாக கண்ணி நந்தினியா வந்து பாவிங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். நான் செத்தாலும் நீங்க வரக்கூடாது நந்தினி. இது என் மேல சத்தியம். நந்தினி சஞ்சய் நந்தினி ஆமா, என்ன கைவிட்டுட்டி. என்ன கைவிட்டுட்டியேம்மா, கைவிட்டுட்டியே, கைவிட்டுட்டியே. அம்மா என்னாச்சுமா? கங்கா இந்த உலகத்தை விட்டே போயிட்டா. கங்காவை நான் வாழ வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவ அவசரப்பட்டு எடுத்த முடிவால உயிரையே விட்டுட்டா, உயிரையே விட்டுட்டா. கங்கா
போயிட்டியே கங்கா, போயிட்டியே கங்கா. உலகத்தை விட்டு போயிட்டியே கங்கா, போயிட்டியே. நந்தினி வசிய வசிய. டேய், என்னாச்சு பாரு. முடிஞ்சிருச்சுண்ணே. சாமி, என்ன இவ முட்டாள். இனி நந்தினி வரமாட்டா. கங்காவை எந்த தடையும் இல்லாம புதைச்சிடுங்க. சரி சாமி, கயிறு அவுக்கடா. சீக்கிரம். தூக்குங்கடா. மண்ணை போட்டு மூடுங்கடா. சீக்கிரம். காலச்சக்கரங்கள் உருவான காட்டம்மனை இன்னைக்கு எப்படியாவது தரிசனம் பண்ணிடணும். அப்பதான் அம்மன் அருளால அந்த காலச்சக்கரங்கள் நம்ம கைக்கு கிடைக்கும். இந்த காட்டுக்குள்ள செல்போன் கிடக்குது. இது கங்காவோட போனா? இது எப்படி இங்க வந்துச்சு? அப்போ கங்கா இங்க வந்துட்டு போயிருக்காளா? அவளுக்கு இங்க என்ன வேலை? காட்டம்மனா இருக்கிற செல்லி அம்மனை தரிசனம் பண்ணணும்னு வந்தா கங்கா போன் கையில கிடைச்சிருக்க. செல்லி அம்மன் கண்ல போனை காட்டியிருக்குன்னா கண்டிப்பா போன்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு பாப்போம்.